அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய புலி. அவருக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பயங்கரமாக தெரியுது, பேலன்ஸ் ஷீட்டு படிக்க தெரியுது, ப்ரொமோட்ரு, கார்ப்பரேட் கவர்னன்ஸு எல்லாமே சூப்பர். கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான வேல்யூவில் அற்புதமாக பிடிக்கிறாரு. அதே சமயம் ஒருத்தர் அந்த ஸ்டாக்கை பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு பொறுமையாக வச்சிருக்கிறாரு. இப்போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் புலி பயங்கரமாக ரிட்டர்ன் பண்ணுவார், ஏன்னா இவர் ரொம்ப புத்திசாலி அறிவாளி அப்படின்னு நினைக்கிறோம். இந்த புத்திசாலி அறிவாளிகள் சப்போஸ் பொறுமை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர் ஃபினான்ஸ் கரெக்டுங்களா, அந்த பிஹேவியர் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க, அது சரியாக இல்லாமல் இருந்தால் அவங்களால அதிகம் ரிட்டர்ன் பார்க்க முடியாது. மீடியாக்கார் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் பார்ப்பாங்க. யார் நல்ல பங்கை கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து பிடிச்சாலும் நீண்ட காலத்துக்கு நிதானமாக பொறுமையாக வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிக வெல்த்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சார்லி மங்கர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் வரலாறு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாலேஜ் முக்கியம், அதை விட உங்களுடைய எமோஷ்னல் டிசிப்ளினு, மென்டல் ஸ்ட்ரென்த்து அதை விட முக்கியம். அப்போ அந்த எமோஷ்னல் டிசிப்ளினும் மென்டல் ஸ்ட்ரென்த்தும் எப்போ வரும்? தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும் பொழுது வலிக்காமல் இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை உள்ளே கொண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடும்போது தான் உங்களால் நீண்ட காலம் இருக்க முடியும். உங்களுடைய அசட் அலோகேஷன் பிரகாரம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் 25% ஒதுக்குறேன் அப்படின்னு ஒதுக்கி அந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோவை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பில்டு பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீண்ட காலமாக நிதானமாக அந்த அசட் கிளாஸில் உட்காந்துருக்க முடியும். அதுக்காக புத்திசாலித்தனம் இல்லாமல் ஜங்க் ஸ்டாக்கை பிடிச்சிக்கிட்டு நீண்ட காலமாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஜங்க் ஸ்டாக்கா நல்ல ஸ்டாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டோம். நீங்கள் ஜங்க் ஸ்டாக்கை ஒருவேளை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் எடுத்த டெசிஷன் தப்பாக போகுது அப்படின்னா நீங்கள் லாஸில் இருக்கிறீங்க, 10% 20% லாஸில் போனாலே அந்த ஸ்டாக்கை அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் ப்ரொமோட்டர் யார், அந்த ஸ்டாக்கை பற்றி படிக்க ஆரம்பிக்கணும். அதில் உங்களுக்கு நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு அதை லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கும் மனதைரியம் இருக்கணும். ஆல்ரெடி நல்லா மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக்கு நல்லா ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னு அதை வித்துறக்கூடாது. ரொம்ப யூஃபோரியா ஸ்டேஜில் அந்த ஸ்டாக்குக்கு இந்த 100 PE அப்படிங்கிறதெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் வேணால் அந்த ஸ்டாக்கில் இருந்து ப்ராஃபிட்டை எடுத்து ரீபேலன்ஸ் பண்ணலாம். இப்படி தான் இருக்கணும். இதை தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் அல்லது 2 பேருமே சேம் மந்தில் சேம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் 10 வருஷ காலத்தில் ஒரு 6 நாளோ 7 நாளோ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய ரிட்டர்ன் எஃப்டி ரிட்டர்னோட கம்மியாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னென்னா, 10 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஆனால் அந்த 6-7 நாள் மட்டும் அவர் விற்றுட்டு திருப்பி அடுத்த நாள் வாங்குறாரு அவருடைய பொசிஷனை. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சில நாட்களில் தான் ரிட்டர்ன் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு சில நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோட ரிட்டனே பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் தாட்டு. இது சொல்கிறதுக்கு காரணமே உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய பொறுமை, நிதானம் தான் நீண்ட காலத்தில் வெல்த்தை கிரியேட் பண்ணும். நீங்களாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துட்டீங்க, ரொம்ப சூப்பர். நானும் உங்களை மாதிரியே ரொம்ப யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் பட்டு ஏகப்பட்ட லாஸ் பண்ணி இப்போ தான் ஓரளவு நாலேஜபிள் பர்சனாக மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் நல்ல ஸ்டாக்கை பிடிச்சிக்கோங்க. இந்த டைமு உங்களுக்கு நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள் கீழே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கான தருணம் தான் இது அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹூ ஆர் ஆல் லிஸ்னிங் டு மீ. நீங்கள் லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பொறுமையாக ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா 10-15 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேங்க. சரிங்களா? நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, போர்ட்ஃபோலியோவில் நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதில் ஒரு போர்ஷனை சும்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது தவிர வேறு ஏதாவது நல்ல ஸ்டாக்கை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலை மறுபடியும் ஸ்கேட்டராக பிரித்து வேறு எங்கெங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா
அதாவது மணிரத்னம் வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட போனார்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒரு பாட்டை வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி சாங்காக வாங்கிடுவார். அதுக்கப்புறம் போடுற அடுத்த 4 சாங்கும் அந்த பெஸ்ட் குவாலிட்டி சாங்கை விட இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வாங்குவாராம்மா. அதே மாதிரி தான் நீங்கள் பிடிக்கிற பங்குகள் ஒவ்வொன்றும் வேல்யூவில் வந்து அம்சமாக இருக்கணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கணும், குவாலிட்டிக்கு குவாலிட்டி இருக்கணும். அந்த மாதிரி முத்து முத்தாக பிடிக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் இந்த முத்து முத்தாக பிடிக்கிறதுக்கு காலம் அதிகமாகலாம், காலம் கணிஞ்சு வரணும்ல. எல்லாருமே மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கிறாங்க, அப்போ வந்து டிமாண்ட் ஹையாக தான் இருக்கும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா அந்த காசை வந்து கம்முன்னு வச்சுருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டாக வச்சுருங்க. வாய்ப்பு வரும்பொழுது வாங்கிக்கலாம். இல்லையா வாய்ப்பு போயிடும்னு பயப்படுறீங்களா? இப்போவும் வாய்ப்புகள் இருக்கே, நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கே ப்ளூ சிப்பில். அதில் 1-2 வாங்கிட்டே போங்க. அல்லது உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னா வேல்யூவேஷன் ஜோனில் உள்ள எஃப்எம்சிஜி செக்டரு, பேங்கிங் செக்டரு, ஆட்டோமொபைல் செக்டரு, ஐடி செக்டரு, ஃபார்மா செக்டரு, இந்த மாதிரி எல்லா செக்டர்லையும் உள்ள டாப் கம்பெனிகளை வேல்யூவேஷன் பாருங்கள், இபிஎஸ் பாருங்கள், பிபிஐ ரேஷியோ பாருங்கள், ப்ரைஸ் டு புக்கு பாருங்கள், ஹிஸ்டாரிக்கலாக எந்த வேல்யூவேஷனில் இருந்திருக்கிறாங்க, இப்போ கம்மியாக இருக்கிறாங்களா, இண்டஸ்ட்ரி பிஏ விட கம்மியாக இருக்கிறாங்களா, இவங்களோட க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம போட்ட வீடியோக்களை பார்த்து இதில் வந்து ஒரு நல்ல பொசிஷன் எடுங்க, இதுக்குள்ளே இருங்க. இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி, கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இதில் இருந்து லாபத்தை எடுத்து தான் டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், அதுலலாம் நீங்கள் வந்து பெட்டு கட்டணும். விப்ரோ அந்த மாதிரி ஸ்டார்லலாம் வந்து இன்னும் அதிகமாக பெட்டு கட்டணும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் எடுத்தது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி, கோர் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 5-6 வருஷம் இருந்து அதுலேருந்து லம்பாக ஒரு ரிட்டர்ன் எடுத்துருக்கிறீங்க. அந்த ரிட்டர்ன்லேருந்து வர்ற காசை எடுத்து கொண்டு போய் மறுபடியும் ஒரு லெவல் கம்மியான, புரியுதுங்களா, அதாவது வாலட்டைலான ஸ்டாக்ஸு ஆனால் நல்ல கம்பெனிகள், இந்த மாதிரி கம்பெனிகளில் உங்களோட பொசிஷனை ஏற்றுறீங்க. அப்போது அதுலேருந்து பயங்கர லாபம் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப்லையும் லாபம் பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கு, டாடா மோட்டார்ஸு, நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, இந்த மாதிரி பங்குகள்லையும் வந்து லாபம் பார்த்துட்டீங்க. இப்போது இதுக்கு பேரலாக நீங்கள் வந்து மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பண்ணணும்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் தான் பண்ணணும், அல்லது மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் தான் பண்ணணும். என்ன கேட்டால் மிட் கேப் இண்டெக்ஸு அல்லது ஸ்மால் கேப் இண்டெக்ஸு வாங்கலாம். எப்போ வாங்கலாம்? அந்த இண்டெக்ஸினுடைய வேல்யூவேஷனும் 20 பிஇக்கு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அல்லது டைம் கரெக்ஷனில் வந்து அப்படியே நிற்கட்டும், பல வருஷம், அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸாவது நிற்கட்டும். அப்போ போய் 1 லட்ச ரூபாய் இருக்கா அல்லது 5 லட்ச ரூபாய் இருக்கா, அதை ஒவ்வொரு லட்சமாக பிரித்து பல்காக ஒரு 6 மாதம் கேப்பில் அந்த மாதிரி போடுங்க. அப்போது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்புக்கும் நீங்கள் இண்டெக்ஸில் வாங்கிக்கிறீங்க, லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் பிடிச்சிக்கிறீங்க. இந்த இதுதான் டைரக்ஷன். உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன், டைரக்ட் ஸ்மால் கேப்பு ஸ்டாக்கை டைரெக்டாக வாங்கக்கூடாது, லாபம் பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பென்னி ஸ்டாக்கு, மைக்ரோ கேப் ஸ்டாக்கை பிடிக்கக்கூடாது. நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன் இப்போ நான் சொன்னது. ப்ளஸ் அடுத்து நீங்கள் இன் பேரலல் டு தட் கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸு, ஜப்பான் மார்க்கெட்டில் உள்ள ஸ்டாக்ஸு, இந்த 2 எக்கானமியையும் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி யூஎஸில் உள்ள ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் எக்ஸ்போசர் எடுக்கணும். நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன் வந்து நல்ல முத்தான ஸ்டாக்கை உலகம் ஃபுல்லாக இருக்கிற குளோபலைஸ்டு மார்க்கெட்ஸ்னால் அமெரிக்கன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜப்பான் மார்க்கெட் சொல்லலாம். அட்லீஸ்ட் இந்த 3 மார்க்கெட்லையும் நல்ல கம்பெனிகளை படிக்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் போயிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கம்பெனிகள் இருக்குது, அவ்வளவும் முத்தான கம்பெனிகள். அல்லது அட்லீஸ்ட் யூஎஸில் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்காவது பண்ணுங்கள், S&P 500, நாஸ்டாக் 100, இந்த மாதிரியாவது இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன் இது தான். சரிங்களா? நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன் இது. இந்த டைரக்ஷனை விட்டுட்டு வேறு டைரக்ஷனில் போகிறீங்க அப்படின்னா கேபிட்டல் லாஸ் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வந்து சேரும்னு சொல்கிறேன் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நிறைய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேளுங்க. இப்போது நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் வந்து நாலேஜபிள் பர்சனாக மாற ஆரம்பிக்கிறீங்க. அங்கே இருக்கிற கம்பெனிகள், அவங்களுடைய பிஸ்னஸ் கிளைமேட்டு, அந்த நாட்டினுடைய ஜிடிபி, அந்த ஸ்டாக் ப்ரைஸோடைய ஆவரேஜ் வேல்யூவேஷன், அதனுடைய இபிஎஸ், பிபிஐ ரேஷியோ, இதே கான்செப்ட் தான் அங்கேயும் அப்ளை ஆகும். இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற எம்என்சி கம்பெனிஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்கேட்டு, HUL, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அமெரிக்க மார்க்கெட்டில் HUL ADR அப்படின்னு வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் போயிட்டு இன்ஃபோசிஸ் ADR அங்கே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ஃபோசிஸ் இந்தியன் கம்பெனி
கம்பெனி. அதை நம்ம மார்க்கெட்லேயே வாங்குறது ஓகே தான். ஆனால் இந்த கோல்கேட் மாதிரி கம்பெனிகள் வந்து என்னென்னா, இந்தியன் கம்பெனி கோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ராயல்ட்டி ஃபீஸு, பேட்டன்ட் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லாபத்தை வந்து அவங்க உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் லாபத்தில் ஒரு பகுதியை பேரண்ட் கோல்கேட்டுக்கு கொடுத்தாலும் இந்த கோல்கேட் இந்தியாவுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா பிபிஐ ரேஷியோவில் வேல்யூ ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுக்கு நீங்கள் பேரண்ட் கம்பெனியை வந்து அங்கே பிபிஐ ரேஷியோ 15, 20 அந்த மாதிரி கம்மியாக இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணும் பொழுது இந்த எம்என்சி கம்பெனிஸ் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிறத இந்தியாவில் வந்து வாங்காமல் டைரெக்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஜப்பான் அப்படின்னா வந்து டொயாட்டா, ஹோண்டா இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து ஜப்பான் மார்க்கெட்டில் வாங்குறதுனா வாங்குங்க, அல்லது வந்து ஏடிஆராக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும், அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கம்பெனியையும் புரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து நல்ல பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எல்லா செக்டர்லையும் வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி பாருங்கள், நல்ல வேல்யூவேஷனில் பிடிக்கிற மாதிரி பாருங்கள். பொறுமையாக காசை வச்சுருங்க. எல்லா மார்க்கெட்டும் எல்லா ஸ்டாக்கும் ஒரு நாள் வந்து கரெக்ஷன் ஜோனில் என்ட்ரு ஆகும். அப்போ வந்து நல்ல வேல்யூவில் பிடிக்கும் பொழுது டைமுக்கு டைமு நீங்கள் வெயிட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் டெப்ட்டில் அக்ரூவ் ஆகிருக்கும். நல்ல வேல்யூவேஷனில் பிடிக்கும் பொழுது குயிக்காகவும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். இப்போவே வந்து அவசரப்பட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்காதுங்க. 20 பிஇ அல்லது அதுக்கு கீழே போகட்டும் அப்படிங்கிறது தான் ஃபேர் ப்ரைஸு. அந்த மாதிரி வந்து நிதானமாக பிடிச்சி பொறுமையாக உட்காருங்க. இந்த பொறுமையாக உட்கார்றதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத காசை போட்டால் மட்டும்தான் உட்கார முடியும். ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட இருக்கிற 100 ரூபாயில் 80 ரூபாயை போட்டுட்டீங்க அப்படின்னா தூக்கம் வராது. அந்த 80 ரூபா வந்து அழிய பயத்தில் நீங்கள் வந்து 40 ரூபாய்க்கு விற்றுட்டு வெளில வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு. நம்மளுடைய லிமிட் என்ன, இவ்வளவு தான் அசட் அலோகேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சு டிசிப்ளினோட நாலேஜபிளாக மாறி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தவறான டைரெக்ஷனில் போய் அங்கே இங்கே சுற்றாதீங்க, சரிங்களா? டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் வரணும் அப்படின்னா வந்து வாங்க, அல்லது சிம்பிளாக இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட்லையுமே இண்டெக்ஸஸ் இருக்குது, இங்கேயுமே இண்டெக்ஸஸ் இருக்குது. அதை மட்டுமே சிம்பிளாக பிரித்து போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. எஃப்டியில் கூட ரிஸ்க் இருக்குது. கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போகுமா? கோல்டு நம்பிக்கையாக வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறோம். 2012 உங்கள் வீட்டில் கோல்டு இல்லாமல் இருக்குமா? இந்தியாவில் உள்ள எல்லா வீட்லேயுமே கோல்டு வந்து 2012 இருந்து இன்னமும் இருக்குது. 2012 நான் ஏன் சொல்கிறேன்னா, 2012 தான் கோல்டு வந்து பீக்கை தொட்டுச்சு. ஆனால் தொட்டுட்டு பல வருஷம் வந்து கீழே உடஞ்சே தான் கிடச்சிச்சு. அதுக்காக வீட்டில் உள்ள ஜுவல்லரி போய் நீங்கள் விற்றீங்களா? கிடையாது தானே. ஜுவல்லை அப்படியே தானே வச்சுருந்தீங்க. இவ்வளோ வருஷமாக வந்து அந்த கோல்டு எந்தவித ரிட்டர்னுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு லாஸில் தான் கிடஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்களா? வீட்டில் இருக்க கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு அப்படி தானே வச்சுருந்தோம். அதே மாதிரி தாங்க ஒரு பிஸ்னஸும் ஒரு ஸ்டாக்கும். நீங்கள் கோல்டை ஏன் வந்து நீங்கள் விற்க யோசிக்கலை அப்படின்னா வந்து உங்களுக்கு மற்ற கேஷ் ஃப்ளோ இருக்குது. கோல்டுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா வந்த காசில், சேர்த்து வச்ச காசில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகும்பொழுது ஒரு காசை சேர்த்து வச்சு கோல்டு வாங்குற மாதிரியே ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க. அவ்வளோதான். அந்த ஸ்டாக்கை விட்டுறணும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபண்டமெண்டல் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கா அந்த மாதிரி கூட பார்க்கலாம். நீங்கள் சூப்பர் அல்டிமேட் ப்ளூ சிப்பெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா அது கூட பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பை அண்ட் ஃபர்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, விப்ரோ, எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, ஃபார்மாவில் வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மா, சிப்லா, டிவிஸ் லெபார்டரிஸ், டாக்டர் ரெட்டி, அதுக்கப்புறம் வேறு என்ன, ஆட்டோமொபைலில் வந்து மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, ஐசர் மோட்டாரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்ன செக்டர்ஸ் இருக்குங்க? எல்லா செக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டாப். எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவரு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டானியா, இந்த மாதிரி கம்பெனிகள், டாபர், மாரிக்கோ, இந்த மாதிரி கம்பெனிகள். அதுக்கப்புறம் வந்து வேறு செக்டர், இப்போது கேபிட்டல் குட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு 4 கம்பெனிகள். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லையும் டாட்டா குரூப்பாக நம்பி வாங்கலாம், கோத்ரேஜாக நம்பி வாங்கலாம். டாட்டாவில் வந்து டாட்டா ஸ்டீலு, டாட்டா மோட்டார்ஸு, டிசிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸு. நீங்கள் டாட்டாவில் எது வேணாலும் வாங்கலாம். ஆனால் டாட்டாவில் வந்து டைட்டன், ட்ரெண்ட்டு, டாட்டா கன்சூமர் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனிகளை வாங்கக்கூடாது. இந்த கம்பெனிகள் எல்லாம் நல்லா ப்ரைஸ் உடஞ்சி வேல்யூவேஷன் சோனில் வந்து வருவாங்க ஒவ்வொரு டைமும். அந்த சமயத்தில் பிடிக்கணும். அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு டைமையும் பணத்தையும் வந்து ரொம்ப ஸ்கேட்டர் பண்ணி புரியாமல் குவாலிட்டி லெஸ் பங்கை வாங்குறதும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதும் தப்பு தான். ட்ரேடிங் பண்ணுறதும் தப்பு தான். அல்லது நான் லாங் டேர்முக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தோடனே விற்றுட்டு வெளில வர்றதும் தப்பு தான். ஸோ தப்புன்னு சொல்ல மாட்டேன்,
மீடியாக்கார் ரிட்டர்ன் வேணும். நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று, நம்ம நினச்சி போகிறது ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வர்றீங்க. சரிங்களா? இந்த தப்பை நானுமே பண்ணியிருக்கிறேன். அதை பண்ணாமல் விட்டுருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் ₹1,00,00,000 போட்டிருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, 2012 10 வருஷத்தில் அது 7 கோடியாக மாறி இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரியெல்லாம் வந்து நடந்திருக்கு. 1 கோடி 7 கோடியாக 10 12 வருஷத்தில் மாறி இருக்கு. இந்த மாதிரி ரிட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் ப்ரைஸ் சார்ட்டை வந்து போய் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், ட்ரேடிங் பண்ணி ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டு, ஷார்ட் டேர்மில் கிடைக்கிற அந்த குயிக் டிசைரை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் மறந்துட்டு, வீட்டில் இருக்கிற தங்க நகையை ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு தகுதியான தங்கமான ஸ்டாக்ஸை வாங்கி தங்க மாதிரி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.